வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரினோ சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஏது டீட்டெயிலாக பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ரினோ சீரீஸ் 14 வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி எடிசன் அப்படின்னு ஒரு மாடலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 14 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டிசைன் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரிக்கு இருக்கும். அது வந்து கலர் மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரிக்கு இருக்குதா? ஸோ அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி எடிசன்ற ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கோலம் போட்ட மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த ஃபோனில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நார்மலாக 14 ப்ரோலாம் பார்த்துருப்பீங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரிக்கு இருக்கும். அது கலர் கலராக மாறிட்டு இருக்கும். அதே மாதிரிக்கு இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டிசைன் வந்து ஒரு கோலம் போட்ட மாதிரி இருக்கும். அது சைனிங்கான ஒரு கோல்டு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோலம் போட்ட மாதிரிக்கு அதில் மயிலெலாம் வரைஞ்சிருப்பாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து தீபாவளி எடிசன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உள்ள இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 14 ப்ரோவில் இருக்கிற மாதிரிக்கே தான் இருக்குது. சில இது மட்டும் மாறி இருக்கு ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த டிசைனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கோல்டு. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எதை சொல்லி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீ அப்படி வரியா? தீபாவளி கோல்டு அது பேர் மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நல்லா கோல்டு கலரில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் போட்டு ஒரு மயில் வந்து உட்காந்துருக்க மாதிரிக்கு அந்த டிசைன் இருக்கும். நல்லா இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா OS 15 வருது. ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதில் கேமரா பார்த்தீங்கன்னா ரேர் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP கொடுத்துருக்காங்க. OIS சப்போர்ட்டோட வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு வந்து பார்த்தீங்கன்னா 8 MP கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டெலிஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 MP கொடுத்துருக்காங்க. ஸோ ரேர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 மெகா பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP கொடுக்குறாங்க. அதில் வந்து AI எல்லாமே இருக்குது. AI PI எல்லா சப்போர்ட்டும் அதிலே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB RAM 256 GB இன்டர்னல் மெமரின்ற அந்த ஒரு வேரியன்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது இந்த தீபாவளி கோல்டுன்ற ஃபோனில். ஸோ வேறு எந்த ஒரு வேரியண்ட்டும் இல்லை. இது ஒரு வேரியண்ட் தான் இருக்குது. நீங்கள் வாங்கினாலும் இந்த ஒரு வேரியண்ட் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து ப்ராசர் வந்து பார்க்குறப்ப MediaTek Dimensity-ல 8350 ஒரு ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசரும் நம்மளோட Oppo Reno 14 Pro அதோட ப்ராசருமே வந்து ரெண்டுமே சேம் தான். ஸோ உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு Oppo Reno 14 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity-ல 8450 கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தீபாவளி எடிசனில் 8350ன்ற மாதிரி ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து சும்மா ஒரு 10 லெவல் தான் கம்மியாக இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு ப்ராசர் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஹெவி யூசேஜுக்கும் இந்த ப்ராசர் வந்து நல்லாயிருக்கும். இதில் பேட்டரி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh பேட்டரியில் உங்களுக்கு வந்து 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Oppo Reno 14லேயே இதே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் பாட்டுக்கு ஒரு தாராளமாக வந்து ஒரு நாள் இல்லாட்டி என்னைய மாதிரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எப்பயாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 days வரைக்கும் கூட உங்களுக்கு பேக்கப் கிடைக்கும் ஓகேங்களா. நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் பேக்கப்பு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வீடியோவெல்லாம் என்ன குவாலிட்டியில் எடுக்க முடியும் அப்படின்னா ரேர் கேமராவில் 4K 60 fps 30 fps வந்து எடுக்க முடியும். அதே மாதிரிக்கு வந்து 1080p வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து 60 fps 30 fps எடுக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 4Kல 60 fps 30 fps எடுக்க முடியும். அதே மாதிரிக்கு வந்து 1080pல அதே மாதிரிக்கு 60 fps 30 fps எடுக்க முடியும். 720p அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 fps மட்டும்தான் எடுக்க முடியும் ஃப்ரண்ட் கேமராவில். ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. அதையும் வந்து நீங்கள் யோசித்துக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Oppo Reno 14 Proவே வாங்கிடலாம். அது வந்து ஒரு 55,000 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 தான் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் நல்ல ஃபோனாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 55,000க்கு Reno 14 Pro வாங்கிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது, நான் சேஃபாக வச்சுக்கிருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணலாம். இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸே மென்ஷன் ஆகாமல் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பிடிச்சிருக்குது, ஸோ எனக்கு இதுவே போதும், எனக்கு வந்து இந்த 14 Pro வாங்குற அளவுக்கு வந்து என்கிட்ட பட்ஜெட் இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 Pro உங்களுக்கே தெரியும் 55,000 வரும், எனக்கு அதெல்லாம் வாங்க பிடிக்கலப்பா, எனக்கு ஓரளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஃபோனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த தீபாவளி எடிஷன்ற இந்த ஃபோன் வந்து ட்ரை பண்ணலாம். அது இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ தீபாவளி டைம்லனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. அதனால வந்து வாங்கன்னா வாங்கிங்க, அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இதோட ரேட்டுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 40,000 வரும். 40,000 கூட இல்லை, உங்களுக்கு 39,999ன்ற மாதிரிக்கு வரும். அது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 40,000 தான். ஸோ ஆஃப்லைன் ஸ்டோரில் நம்ம வாங்குறப்ப 40,000 அவங்ககிட்ட 40,000 இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் பார்க்கலாம். கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஓப்போ வெப்சைட்டில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டிசைன், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து இந்த வீடியோவாக பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? பாய்.